தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இந்த போராட்டங்கள் குறித்தும் இவற்றின் எதிர்காலம் குறித்தும் நம் செய்தியாளர் தேவப்பிரியனிடம் பத்திரிகையாளர் ஞானி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம். மாணவர்களுடைய போராட்டம் மாணவர் எழுச்சியாக கருதப்படுமா? நிச்சயமாக மாணவர்களுடைய இந்த போராட்டம் இந்த பிரச்சனையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு உண்ணாவிரத போராட்டம், தீக்குளித்தல் போன்றவற்றில் எனக்கு எந்த விதமான உடன்பாடான கருத்தும் கிடையாது. அவையெல்லாம் அந்த வடிவங்களை எல்லாம் நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா, அது நாம் எல்லோரும் நிச்சயம் மதிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை பற்றின அவருடைய மன அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை அவர்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது அடுத்து இது ஒரு பெரிய மாணவர் இயக்கமாக மாறுமா, ஒரு பெரிய எழுச்சியாக இருந்து இது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை அழுத்தம் கொடுத்து அவர்கள் ஏதாவது செய்ய வைக்குமா என்பதுதான் கேள்விக்குரியதாக இருக்கிறது. மற்ற போராட்டங்களை காட்டிலும் இந்த மாணவர்கள் போராட்டம் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இது குறித்து உங்களுக்கு கருத்து? பொதுவாகவே எந்த போராட்டத்திலுமே நீங்க பார்த்தீங்களா, ஆனால் இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய போராட்டம் எழுச்சியானதாக இருக்க முடியாது. அதுக்கு இரண்டு காரணங்கள். ஒன்று வயது, இளம் வயது, ஆனாலும் மிகுந்த துடிப்போடு இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகத்துடைய மோசமான பாதிப்புகளுக்கெல்லாம் அவர்கள் உள்ளாகாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன லட்சியவாத நோக்கு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அது மிகுந்த எழுச்சியோடு இருப்பது என்பது இயல்பானது. ஆனால் அது எப்போதுமே இளைஞர்களுடைய மாணவர்களுடைய போராட்டம் வலிமையானது தான் பொதுவாக இருக்க முடியும். ஆனால் அது சரியாக அந்த ஆற்றல் ஒருங்கிணைக்கப்படாவிட்டால் அது வீணாக போய்விடக்கூடிய சிக்கல் இருக்கிறது. இப்போது நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களில் கூட கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி வெவ்வேறு அமைப்புகளுக்கு வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு அமைப்பு அவர்கள் பார்வையிலிருந்து இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அமெரிக்க தீர்மானத்தை சென்ற முறை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த முறை அதை ஆதரிப்பதே தவறு என்கிற பார்வை ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்போது ஆதரிக்கலாம் என்கிற கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக பிரிந்து கிடப்பது என்பது இதை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மாணவருடைய போராட்டம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது என்றும் அதனை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் எழுத்தாளர் ஞானி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜனுடன் தேவப்பிரியன்.